யாருக்குண்ணா மாத்திரை? ஏய் அச்சனுக்கு தலை பயங்கரமா வலிக்குதான். மாத்திரை வேண்டாம். பேதி மாத்திரை வாங்கி சொல்லுமா? வாங்கி போயிடலான்றியா? ஆளு நம்மள ரொம்ப சோதிக்கிறாரு. சும்மா எல்லாத்துக்கெல்லாம் நம்மளே திட்டு எப்படி பேதி வாங்கி கொடுத்தா பேதி மாத்திரை பீஸ்ல எடுத்து வீட்டுல உட்காந்து அப்ப நம்மள திட்ட மாட்டாரு இல்லையா? போன் பண்ணி ஏடா பீசல் மாத்திரை வேணும் கொடுத்தீங்களாடா பையன் வேற. பீசல் மாத்திரை வேணாம்னு கொடுத்துங்க. நாங்க தலைவலிக்கு தான் கேட்டுங்க. அக மாத்தி கொடுத்துருக்காங்க. பலி அக மேல் போட்டுடலாம். மெடிக்கல் மேல மாத்திரை வாங்கிட்டுங்க. தலைவலிக்கு பதில் பேதி மாத்திரை வாங்கிட்டுங்க. இன்னைக்கு நைட்டு பாத்ரூம்லயே உக்காந்து போன் பண்ணும் வீடியோ கால் நம்மளுக்கு. என்னடா மாத்திரை வேணும்? என்னடா மாத்திரை வாங்கிட்டு வந்தீங்க? வகுத்துல குடலெல்லாம் புடின்னு வந்துருச்சு பையா அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம நினைச்சு நிறைவேறிடுச்சுன்னு எனக்கு அமைதியா வீட்டுல இருக்க வேண்டியதுதான். மெடிக்கல்ல மாட்டானிக்கே கொடுத்துருப்பா. இது என்ன பேதி தானே? இதெல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஆள் சாக்காயிருவாரு. இல்ல ஒரு வீடியோ கால் பண்ணிட்டோம் பாக்கலாம். எப்படின்னா கெட்டியா போதா தண்ணி மாதிரி போதா இல்ல எப்படி சலசலான்னு போதா? ராத்திரிக்கு தெரியும் வீடியோ எடுத்து பார்த்தாருன்னா அவரே கூட நம்ம சூனி வைக்கிற மக்கிய இகல கூட கூடன்னு சுத்துறோம் நாம அப்படின்னு அவருக்கே தோணிடணும். எங்க மேல இதுக்கப்புறம் டென்ஷன் ஆன பேதிதான். ஆனா நாங்க உன் மேல டென்ஷன் ஆகுங்க. இல்லையே ஆகிறதுல நாம ஆகுறதுல நாம அப்படியே மட்டும் ஆளுங்க இல்ல. பிரஷர் அதிகம் அவருக்கும். இன்னைக்கு இந்த தலைவலி பிரச்சனைக்கு தான் நம்ம பேதி மாத்திரை கொடுத்துருக்கு. மேல தலைவலி கூடாது. பேதி மேல புல் போக்கஸ் ஆயிடும். அப்புறம் என்னடா இது வந்தனே இருக்குது எத்தனை வாட்டி போறது அப்படின்னு தலைவலி மறந்துடுவாரு. அப்ப ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? ஆமா. சரி விடு, கட் பண்ணிக்க எடுத்து பாக்கட்டும். வீடியோ பார்த்துட்டு அவுட்புட் ராத்திரிக்கு தெரியும்.